வணக்கம். ஒரு வாரம் இடைவெளி, தேவையான இடைவெளின்னு வச்சுக்கலாமே. மார்க்கெட் நல்லா ரேலி ஆயிருக்கு. நம்ம 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு ஒரு லோ வந்துச்சு 22,276. நான் சொல்றது வந்து ஃபியூச்சர்ஸ். நேத்து வந்து க்ளோஸ் ஆனது வந்து 24,394. 2 நாள் வேணா. நேத்து ஈவினிங்ல இருந்து எல்லா வாட்ஸ்அப் சேனல்லையும், அதாவது வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குல்ல, நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. என் பேரே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. எதுலையுமே வந்து நான் வந்து ஆக்டிவ் இல்லை, எக்ஸப்ட் ஃபார் அபவுட் 3 or 4. எல்லாத்துலேயுமே வந்து போட்டிருக்கிறது வந்து நாளைக்கு வந்து கேப் அப் ஓப்பன் ஆக போகுது அண்ட் அடுத்த 6 மாசத்துல வந்து நியூ ஆல் டைம் ஹை வரப்போகுது. வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். டெக்னிக்கலாக நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். சம்வேர் இன் அக்டோபர் நவம்பர் லாஸ்ட் இயர் மேலே வந்து ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. அந்த பேட்டர்ன் வந்து முடிஞ்சிச்சு. அந்த பேட்டர்ன் முடிஞ்சிச்சுன்னா கீழே வரும்ன்றது நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6 o'clock நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஏற்கனவே வந்து சூரியன் வந்து வெஸ்ட் சைடில், சரி, மேற்கு சைடில் வந்து சூரிய அஸ்தம் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த அஸ்தம் ஆகிட்டுருக்குன்னு சொன்னால் அடுத்த 1 hourல வந்து இருட்டு வரப்போகுதுன்றது ஊருக்கே தெரியும். நான் வந்து சொல்லலாம் அடுத்த 1 hourல இருட்டு வரப்போகுதுன்னு. அதில் இருந்து அடுத்த 11 hours ஆர் ப்ராபப்ளி 10 hours வந்து ஈஸ்ட் சைடில், ரைட், சென்னையில் வந்து பீச் இருக்குது. அந்த பீச் சைடில் வந்து சூரியன் உதயம் ஆகும். இவ்வளோ பெருசு இருக்கும், மேலே பார்க்குறதோட பெருசாக இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும். இதெல்லாம் சொன்னால் டே போடா தெரியும்னு. இதே மாதிரி தான். இதான் வந்து மனுஷனுக்கு தெரிஞ்ச ஷார்ட்டஸ்ட் டைம் சைக்கிள், ரைட். இதுக்கு மேலே நிறைய சின்ன டைம் சைக்கிள்லாம் இருக்குது. பட் பொதுவாக பார்க்குற மக்களுக்கு வந்து இதுதான் ஷார்ட்டஸ்ட் டைம் சைக்கிள். இதே மாதிரி தான் சார்ட் பேட்டர்ன்லேயும் நிறைய டைம் சைக்கிள்ஸ் இருக்குது. நம்ம வந்து உச்சத்தில் பார்க்கும்போது இது ஆல்மோஸ்ட் உச்சம் அச்சீவ் ஆகிடுச்சு. இதில் இருந்து அடுத்த சில நாட்களில் வந்து கீழே வரும்ன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். கீழே வந்துச்சு. ஸோ அங்கேருந்து கீழே வந்து வேவ் 1 வந்துச்சு. வேவ் 2க்கு இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் வந்து சார்ட் பேட்டர்னில் வரதோட எலியட்ஸ் வேவ் பேட்டர்னில் வந்துச்சு. ஸோ வேவ் 1 வந்துச்சு. வேவ் 2 நம்ம ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து டீல் வந்துச்சுன்னு சொன்னோடனே அது சர்க்குன்னு மேலே போச்சு. அன்னைக்கு கூட நான் சொன்னது வந்து இட் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸிட், இட் இஸ் நாட் எ ஆப்பர்ச்சுனிட்டி டு பைன்னு. எல்லா யூடியூப் சேனல் ஆகட்டும், எல்லா டெலிவிஷன் சேனல் ஆகட்டும், பை பண்ணலாம், இதெல்லாம் வந்து பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டின்னாங்க. ஐ கேவ் அ வார்னிங், ரைட். எத்தனை பேர் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்றது ஞாபகம் இல்லை. இல்லாட்டினா அந்த டேட்டில் போய் நீங்கள் போய் பாருங்கள், உங்களால் தெரியும். அங்கேருந்து கீழே பெருசாக சரிஞ்சிச்சு. கீழே சரிஞ்சப்போ நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து மார்க்கெட் எங்கே ரிவர்ஸ் ஆகும். நான் கூட வந்து 23,800 ஆகும், 22 ஆகும்ன்றது நம்ம எதிர்பார்த்தோம். அந்த 22,300-400 லெவலில் ஆகும்னு எதிர்பார்க்கணும், ஆகலை. வேவ் 4க்கு இது வந்து கீழே வந்தது ரீசெண்ட் லோ, அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி வந்தது ரீசெண்ட் லோ 22,276. அது வந்து வேவ் 3 மார்க் பண்ணிட்டுனா வேவ் 4க்கு வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு மேலே போகணும். அது 25%, 38%, 50%, இல்லை 61.8%. இதான் மேக்ஸிமம். 68% மேலே போகிறதுன்றது, அதாவது கீழே ரீசெண்ட் லோவில் இருந்து, அதாவது ஹை ட்ரம்ப் சொன்ன அந்த ஹையில் இருந்து ரீசெண்ட் லோக்கு 68%, 61.8%ன்றது சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,772, 24,800ன்னு வச்சிங்களேன். அதான் வந்து மேக்ஸிமம் இந்த லெவல், நம்ம வந்து ஃபிபனாச்சி லெவல். அந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் பை பண்ணலாம். அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து பை பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. மேபி நாளைக்கு காலையில் கூட நம்ம வந்து பை பண்ணலாம். 24,400 பக்கமாக இருக்குது. ஸோ பை பண்ணால் மேலே வந்து ஒரு 500-600 பாயிண்ட்ஸ் போயிடுச்சுன்னு. இப்போ கூட நம்ம வந்து நிறைய பேர் சொல்கிறது வந்து, சார் நீங்கள் சொன்ன லெவலில் இருந்து, அதாவது லோவில் இருந்து 2,118 போயிடுச்சு, 9.5% மேலே போயிருக்கு. இந்த 9.5% மேலே போகுன்றது நிச்சயம் கிடையாது, ரைட். இந்த 2,000 பாயிண்ட்ஸ் மேலே போனது நிறைய பேர் வந்து சொல்லலாம் 10% பக்கமாக வந்துருக்கு, நிறைய ஸ்டாக்ல வந்து அப் டு 30% மேலே போயிருக்குன்னு. இது எல்லாமே வந்து ஒரு கெஸ் ஒர்க். இது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி யார்ட்டையாச்சும் ஒருத்தன்ட்ட பிளெயினை கொடுத்து இதை ஓட்டுன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்து ரோட்டில் வந்து ட்ரக் ஓட்டுற மாதிரி ஓட்டியிருப்பாங்க. விங்ஸ் எல்லாம் செவுத்தில் அடித்து மரத்தில் உயரத்தில் அடித்து ஓட்டியிருப்பாங்க. அதோட ரியல் பொட்டென்ஷியல் என்னன்னு தெரியாது, யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த மூவ் வரும்ன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். வேவ் 4க்கு மேலே போகும். வேவ் 5 வந்து இது வரைக்கும் 21,170 நிச்சயமாக வரும். அண்ட் 20,400 வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மேலே போகும் அண்ட் போயிட்டு டவுன் சைடு வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்றது நம்ம பேசுகிறோம். இதுக்கு நடுப்புற வென் மார்க்கெட் ரொம்ப ஷார்ப்பாக கீழே உழுவ ஆரம்பிச்சோன்னா மேபி இது வந்து எக்ஸ்டெண்டட் வேவ் 3 போகும். அந்த 22,200 ஜோனில் இருக்கும்போது ப்ராபப்ளி கீழே வந்து 21,170
ஆர் 20,400 வந்து February 12th வருமோன்றது நம்ம வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துடணும். இன்னொன்று டைம் ஃப்ரேம் நம்ம கொடுத்தது வந்து ஜூன் எண்டு இல்லை ஜூலை ஃபர்ஸ்ட் வீக். அது டைம் போக 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 அந்த கரெக்ட் டைம் டேட்டை வந்து நம்மளால சொல்ல முடியும். இட் இஸ் கால் ப்ரைஸ் டைம் ஸ்கொயரிங்னு வாங்க. போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கான ரிசர்ச் மெட்டீரியல் கிடைக்காது. அவன் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ப்ராபப்ளி நீங்கள் போட்டு பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது. இந்த பேசிஸில் தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி சொன்னோம். பட் வேவ் 4க்கு வந்து மேலே போச்சு. மேலே போனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வி வில் நாட் கோ இன் டு தட். நீங்கள் வந்து யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் வந்து போர் நிறுத்தம் வந்துச்சு அண்ட் போர் நிறுத்தத்துக்கு அப்புறமா இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன காரணம் வேணால் சொல்லுங்கள். இப்போதைக்கு வேவ் 4க்கு தான் மேலே போயிருக்குன்றது ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 38% தாண்டிடுச்சு. 50%, 61% வந்து பாக்கி இருக்குது. அது டச் பண்ணலாம், டச் பண்ணாத ரிவர்ஸும் ஆகலாம். பட் டைம் கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல. ஸோ லாஸ்ட் 8 days, ரைட், 8 ட்ரேடிங் டேஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 8 ட்ரேடிங் டேஸோட நம்ம 7 ட்ரேடிங் டேஸ் எடுத்துக்கலாம். கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அந்த கேப் அப் ஓப்பன் ஆன அன்னைக்கு வால்யூம் ஜாஸ்தி இருந்துச்சு. அடுத்த 3 நாள் வந்து ஓகே கைண்ட் ஆஃப் வால்யூம் இருந்துச்சு. லாஸ்ட் 3 days வால்யூம் கேவலமாக இருக்குது. இட்ஸ் அ டிப்பிக்கல் கேரக்டர் ஆஃப் வேவ் 4. ஸோ டைம் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சுனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கீழே வரதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எந்த இடத்துல வாங்குவேன்? நான் வாங்கணும்னு சொன்னால் அபவுட் 24,800க்கு மேலே தான் நான் வந்து வாங்குவேன். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய வாங்கலாம், இல்லை நான் சொல்ல ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய வாங்கலாம். இப்போ கூட நம்ம வந்து ரீசெண்டாக வந்து என்டிபிசி பற்றி நம்ம சொல்லிடணும். இன்னமும் பை ஜோனில் தான் இருக்குது. மார்க்கெட் பெருசாக கீழே விழுந்தப்பையும் அது வந்து பெருசாக உழுல. சம்வேர் இன் நவம்பரில் வந்து கிர்லோஸ்கர் இன்ஜின், ஓகே, இந்த கிர்லோஸ்கர் இன்ஜினை வந்து நம்ம வந்து பை கால் கொடுத்துருந்தோம். பை கால்னு சொல்லோட நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து பார்த்து பாருப்பா இது நல்லா இருக்குன்னு சொன்னோம். 950 rupeesல நம்ம கொடுத்துருந்தோம். எப்போ? நவம்பர் மாதத்தில். உச்சத்தில் மார்க்கெட் கீழே உழுவும், ரைட், மார்க்கெட் பெருசாக கீழே உழுவும் சொன்னதில் கிர்லோஸ்கர் இன்ஜின்ஸ், நாட் பிரதர்ஸ், ஓகே, கிர்லோஸ்கர் இன்ஜினை வந்து நம்ம பை கொடுத்துருந்தோம் அட் 950 rupees. டார்கெட் வந்து 1700 நம்ம கொடுத்துருந்தோம். 6 to 8 months பீரியட்ன்றது நம்ம டைம் ஃப்ரேம் நம்ம கொடுத்துருந்தோம். இட் வாஸ் பேஸ்ட் ஆன் வீக்லி அண்ட் மந்த்லி சார்ட். முந்தா நேற்று தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன், இட் டச்ட் 1664 தேர்ஸ்டே அன்னைக்கு, ரைட். நேற்று என்ன நடந்துச்சுன்றது தெரியாது. தேர்ஸ்டே அன்னைக்கு 1664 ஆல்மோஸ்ட் டார்கெட் அச்சீவ். இந்த டார்கெட்லேருந்து என்ன பிஹேவ் ஆக போகுது? டார்கெட்டை ஃபஸ்ட்டாக அச்சீவ் ஆகட்டும், அதுக்கப்புறமா என்ன பிஹேவியர்ன்றது நம்ம பார்த்துக்கலாம். மார்க்கெட் உழுவுற மார்க்கெட்லேயும் ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக மேலே போகும்ன்றது சொல்ல முடியும்னு சொன்னால் தட் இஸ் தி பவர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் கண்டுபிடிக்குமா? கொஞ்சம் கஷ்டம். எக்ஸாக்ட் பாட்டமில் வந்து கண்டுபிடிச்சி அந்த லெவலில் இருந்து மேலே போகிறதுக்கு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். 79% அப் மூவ் இன் 6 months டைம். ஸோ இது மாதிரி ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? நிச்சயமாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது பார்த்தோம். என்டிபிசி எடுத்துங்க. நிறைய ஸ்டாக் நம்ம சொன்னோம். அந்த என்டிபிசியெல்லாம் வந்து ஸ்டாக் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மார்க்கெட் உளுந்தாலும் அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சமாக உழுவும். மற்ற ஸ்டாக்லாம் பெருசாக உழுவும். இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சமாக உழுவும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸில் நிறைய விஷயங்கள் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த நியூஸ், ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கும் நடந்த நியூஸு, நேற்றெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? மார்க்கெட் பிச்சுக்கிட்டு போகுதுரா. ஏன்னு சொன்னால் பர்மனெண்ட் அக்ரிமெண்ட் வரப்போகுது இவங்க 2 பேத்துக்கும் நடுப்புற. ஈரான் வந்து ரோடை திறந்து விட்டாங்க, கடலை திறந்து விட்டாங்க, கப்பலெல்லாம் ஃப்ரீயாக வந்துட்டுருக்கு. இது எல்லாமே வந்து இன்றைக்கி மத்தியானம், இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 4, 4:30, 5 மணி வரைக்கும் தான் அது இருந்துச்சு. மறுபடியும் க்ளோஸ், ரைட். அமெரிக்காவோட 3வது தேர்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியர் இட்ஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ஈரான். எப்படி? அமைதி வந்துருச்சு, ஆனால் 3வது கப்பல் அந்த சைடு போயிட்டுருக்கு. ஒருத்தன் வந்து 46 வருஷமாக வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னால் சான்ஸ் கிடச்சிருக்கு. அது வேறு கரெக்டாக மாட்டியிருக்காங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து. அமெரிக்கன்ஸ் ஆகட்டும், இஸ்ரேல் ஆகட்டும், 2 பேருமே பக்காவாக மாட்டியிருக்கிறாங்க. விடுவான்னு நினைக்கிறீங்க? 2 மனுஷனுங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யார்? ஒன்று ரஷ்யா, சைனா விட்டுருங்க, சைனாவை பற்றி அப்புறமா பேசலாம். ஒன்று ரஷ்யாவை வந்து 4 வருஷமாக வந்து யுக்ரைனுக்கு பாம்ஸ் கொடுத்து, இன்டெலிஜென்ஸ் கொடுத்து, எங்கே அடிக்கணும், எப்படி அடிக்கணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவனோட எக்கானமியை வந்து நாசம் பண்ணுன்றதுக்கோசரம் சில வேலைகள் பண்ணாங்க. ரஷ்யா சர்வைவ் ஆகிடுச்சு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 2014 இந்த வார்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு 3 months அடி வாங்கினோடனே அவன் வந்து
ஓகே இது வந்து அடுத்த 2 மாதத்தில் முடிகிற சமாச்சாரம் இல்லை, வி ஆர் கோயிங் ஃபார் அ லாங் வார்னு சொல்லிட்டு தே ப்ரிப்பேர்ட் ஃபார் 2-3 years டைம். நிச்சயமாக ரஷ்யா வந்து டென்ட் ப்ரிப்பேர் ஃபார் 4 year or 5 year வார். பட் நிச்சயமாக வந்து பெருசாக போகுன்றது தெரியும், டைம் பிடிக்குன்றது தெரியும். ஸோ ஈ ப்ரிப்பேர்ட் தட் ஸ்ட்ராட்டஜியை வந்து மாட்டியாச்சு. இந்த சாதம் போடும் போதும் நடு சோத்தில் கை வைக்கக்கூடாது, சைட்லேருந்து கராண்டிக்கிட்டே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வாஸ் நேராக போய் யுக்ரைனோட நடுப்புற அட்டாக் பண்ணாங்க. அது கை சுட்டோன்னே டப்புன்னு வந்துட்டு சைடில் வந்து கரண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கரண்ட் வாங்கல சைடில் போட்டு பேசஞ்சு சாப்பிட்றாங்களா, அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ரஷ்யா. அண்ட் தே சர்வைவ் 4 years. யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் 4 வாரம் தாங்கலை, 5 வாரம் தாங்கலை. ஏற்கனவே அவங்களுக்கு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், பாம்ஸ் கையில் இல்லைன்றாங்க, எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்றது தெரியல. ஸோ இதுதான் வந்து சுச்சுவேஷன். ஸோ ரஷ்யா ஈவன் ஈரான் விடணும்னு நினச்சாலும் ரஷ்யா இதை விடாது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரஷ்யா டு ட்ரெயின். அவனோட எக்கானமியை காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி இன்னொன்று சைடில் வந்து ஒரு இந்த வார் எல்லாமே வந்து பெரிய லெவலில் பணம் பண்ணுறதுக்கான வழியான்றது ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்துச்சு, இருக்குன்றதும் எனக்கும் தெரியும். எண்ணெய் விற்றவன் கையில் வந்து இதை ஒட்டாதே இருக்க போகுது, எல்லாம் ஒட்டும் தான் செய்யும். ஸோ இதில் வந்து வாரில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய சின்ன விஷயங்கள் இருக்குது. ட்ரம்ப் அடிக்கிற மெசேஜில் அம்பறதுக்கு முன்னாடி மேபி அவர் காலை வாங்கிட்டோ இல்லை புட்டை வாங்கிட்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வாங்கிட்டு அவன் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்களான்றது தெரியாது. இன்சைட் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரம்ப் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாருன்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் போதும் பண்ணலாம்ன்றது ஒரு சைடு பேச்சு. இப்போ ட்ரம்ப் வந்து ரீசெண்டாக கூட ஒரு 2 weeksக்கு முன்னாடி இல்லை இது இப்படி இல்லை நாங்கள் இப்படி பண்ண போகிறோம்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் about 1500 points வந்து ஸ்விங் ஆச்சு. யூஎஸ் மார்க்கெட் ஸ்விங் ஆகும்போதும் அவங்க வந்து பெரிய லெவலில் காசு பண்ணியிருப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குறி வருது. அவங்க ஃபேமிலியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உடனே அடுத்த 1 hourல வந்து இல்லை நான் இது மாதிரி பண்ணல, நான் வேறு மாதிரி பண்ணுறேன்னு சொன்னேன்னா மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஸோ ப்ராபப்ளி இந்த 2 சைட்லையுமே வந்து பை அண்ட் செல் பண்ணியிருப்பாங்களோன்றது ஒரு பேச்சு இருக்குது. நேற்று கூட நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் கிரீன்விச் டைம் பிரகாரம் 12:45க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த கப்பல் போக்குவரத்தை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன்றது 12:45க்கு வந்து சொல்லியிருக்காரு GMT டைமில், ரைட்? ஆனால் 12:24 to 12:25 அந்த 1 minute 2 minutesல 7,990 லாட்ஸ் ஃபியூச்சர் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 7,990 லாட்ஸ் வந்து செல் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து $760 million, $3 million. அப்போ சம்வேர் க்ளோஸ் அபவுட் 112 110 அந்த ஜோனில் இருந்து திடீர்னு வந்து 90க்கு வந்து நிற்கிது. எப்போ 12/24/25க்கு இது கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஷார்ட்டு மினிஸ்டரை வந்து அனௌன்ஸ் பண்ணுறது வந்து 12:45க்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அண்ட் மார்க்கெட் கீழே சரியுது. அப்போ இது இன்சைட் ட்ரேடிங்காக இல்லையா? ஈரான் வந்து யாரோ ஈரானுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் பெரிய லெவலில் வந்து காசு பண்ணியிருப்பாங்களா இல்லையா? ஏன்னா ட்ரம்ப் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து பொய்ன்றது ஊருக்கு ஆயிடுச்சு. ஸோ ட்ரம்ப் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஈரான் சொல்கிறது வந்து ஒர்க் ஆகுது, ரைட்? ஸோ எவ்வளோ காசு பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிப்பாங்க. மினிமம் எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு $3-4 billion பண்ணியிருப்பாங்க மினிமம், ரைட்? அதுக்கு மேலே எவ்வளோன்றது தெரியாது, பட் மினிமம் வந்து $3-4 billion பண்ணியிருப்பாங்க. somebody has done it and making big money. ஸோ இது வந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ மார்க்கெட் எங்கே போகுது என்னையை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 24,634. மறுபடியும் நான் சொல்கிறேன் 24,650 வச்சுங்க, 15 பாயிண்ட் தானே. 24,650க்கு மேலே வந்து ஐ வில் நாட் திங்க் ஷார்ட், அதாவது டவுன் சைட் போகுன்றது நான் மாற்றிப்பேன். அண்ட் 24,800க்கு மேலே வந்து நான் பைக்கு போவேன். அது வரைக்கும் நான் பண்ண மாட்டேன். பிளெயினாக ஓட்டலாம். கீழே 22,000லேருந்து 24,800 வரைக்கும் வந்தது வந்து இது இவ்வளோ தூரம் போகுன்றது தெரியாது. அந்த லெவலில் இருந்து அப்சைடு எவ்வளோ தூரம் போகுன்றது தெரியும். எது நிச்சயமோ அதை வந்து நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவேன். எப்படி கிர்லோஸ்கர் இன்ஜின் வந்து இது போகும்னு தெரிஞ்சு நம்ம வாங்குறது. டவுன் சைடு வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் ஐ நோ வெர் இஸ் மை டார்கெட். 21,170 அங்கே தான் வந்து வண்டி நிற்கும். அண்ட் 20,400 அடுத்த ஸ்டாப் அங்கே தான் இருக்குன்றது ஒரு கட் ஃபீலிங் சொல்கிறதோட வேவ் பேட்டர்ன் அங்கே தான் வந்து நிற்கும். ஸோ இப்போதைக்கு ப்ராபபிள் அந்த ஜோனில் 24,300 200 600 அந்த ஜோனில் வந்து டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு டவுன் சைடு வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குன்னு தான் இன்னமும் நான் நம்புகிறேன்.
சூரியன் 6 மணிக்கு வந்து வெஸ்ட்டில் அஸ்தமாயிருக்கு. மறுபடி நாளைக்கு மார்னிங் 6 மணிக்கு அந்த 12 மணி நேரம் டைம் கரெக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே காலையில் 6 மணிக்கு சூரியன் ஈஸ்டில் உதிக்கும். இதுதான் பேட்டர்ன். அண்ட் அந்த பேட்டர்னை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து எனர்ஜி செக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சார்ட் பேட்டர்ன் லுக்ஸ் டூ குட். இதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் லுக்ஸ் டூ குட். மெட்டல்ஸ் வந்து ஆல் டைம் ஹை பண்ணியிருக்கு. ஸோ டோன்ட் ஹேவ் டு வரி ஆன் தட். கை வைக்கக்கூடாத ஸ்டாக்கு ரியல் எஸ்டேட் என்டையர் செக்டர் நான் சொல்கிறேன். அதில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருக்குது, அது விட்டுருங்க. பட் ரியல் எஸ்டேட் செக்டார் வந்து இட் இஸ் நாட் லுக்கிங் குட். இதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஐடி இஸ் நோ ரைட். ஃபார்மா ஹோல்டு பண்ணுங்கள், ஷார்ட் பண்ண வேணாம். அக்யூமுலேட் பண்ணுமா இல்லையான்றது தெரியல. மார்க்கெட் கீழே விழுந்தப்போ உழுவாத ஸ்டாக்கில் ஃபார்மா செக்டர்ஸ். அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இஸ் வெரி குட். ஸோ இந்த 3 செக்டார் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்று எனர்ஜி, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். இது 3மே வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் மார்க்கெட் எந்த சைடு போகுதுன்றது. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக மூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சாட்டர்டே சண்டே முடிஞ்சிருச்சு. மண்டே அன்னைக்கு ப்ராபபிள் மீண்டும் டாலர் ஸ்ட்ராங் ஆகிட்டு டாலர் 97.6 பக்கமாக வந்துருச்சு. ப்ராபபிளி மறுபடியும் 99 போகும்போது ருப்பி வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கோல்டு கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. க்ரூடு மேலே ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரம்ப்போட 3வது போர்க்கப்பல் போயிட்டுருக்கு. விமான தாங்கி போர்க்கப்பல் போயிட்டுருக்கு. புஷ்ன்னு நினைக்கிறேன் கப்பல், அவர் பேரில் இருக்கிற கப்பல் 3வது விமான தாங்கி போயிட்டுருக்கு. அண்ட் ஈரான் மீண்டும் மூடியாச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றது. ஸோ நேற்றுலேருந்து 3 நாளாக வந்து 3 நாள் இல்லை 2 நாளாக வந்து மேலே போகும், கேப் அப் ஓப்பன் ஆகும், 800 பாயிண்ட்ஸ் மேலே போகும்னு சொன்னது எல்லாமே வந்து புஷ்பானத்தில் போயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஞாபகம் வச்சுங்க, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஜாஸ்தி ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது நிச்சயமான விஷயம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.